ஹலோ, ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நான் இங்க வீடியோ போடுறேன். ஆம், இந்த ரீசன் வந்து என்ன அப்புட்ன்னா, லைக் ஆப்வியஸா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் தான். கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இத தாண்டி நம்ம எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு இல்லையா? வொர்க் லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. பெர்சனல் லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுல அ யூ ஹேவ் சேலஞ்சஸ் ஆர் குட் திங்ஸ் தட் கம் இன். ஸோ நெறைய விஷயம் அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் கான்ஷியஸா நான் சில டிசிஷன் எடுத்ததும் தான். ஸோ நமக்கு கொஞ்சம் வயசாக வயசாக ஐ வுடன்ட் கால் வயசாயிடுச்சு பிகாஸ் ஜஸ்ட் வி ஆர் இன் 30. ஐ அம் இன் 30s. ஐ கேனாட் சே வி. நெறைய பேர் பார்க்குறவங்க தே ப்ராபப்ளி யங்கர் ஆர் எல்டர் டு மீ இன் தட் கேஸ். ஆம், டைம் ஆக நான் இந்த விஷயம் ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்புட்ன்னா, அம் I'm a big I have always been a huge believer of being, like hustle பண்ணணும். நெறைய வேலை செய்யணும். வேகமா இருந்துட்டே இருக்கணும். ஸ்லோவா இருக்கக்கூடாது. ஆம் லைக் லேசி ஆயிடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு ப்ரொடக்டிவா பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். பட் ரீசென்ட் பாஸ்ட்ல பிகாஸ் இந்த வீட்ல சில ஃபங்ஷன்ஸ் நடந்தது அண்ட் சோ மெனி ஃபேமிலி கேதரிங்ஸ்லாம் இட் ஹேப்பன். அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நெறைய பேர மீட் பண்றதுனால தேவ் ஏஜ்ட். சில நம்ம சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக நம்ம பேசாம இருந்திருப்போம். ஸோ நெறைய ரியலைசேஷன்ஸ் நடந்தது இந்த லாஸ்ட் ஒரு வுட் கால் லைக் 2.5 மந்த்ஸ் ரஃப்லி. ஸோ கான்ஷியஸா நான் டிசைட் பண்ணது என்னன்னா, லெட்ஸ் டேக் திங்ஸ் ஸ்லோ. ஆ யாருக்காக ஓடிட்டுருக்கோம்? எதுக்காக ஓடிட்டுருக்கோம்? ஏன் ஓடிட்டுருக்கோம்? எதுக்கு இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்வி வந்து என் மைண்ட்ல இருந்தது. Couple of other videos நீங்க என்து பார்த்திருந்தீங்க. அப்ப I would have talked a lot about consistency. I would have talked a lot about how this is important. அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்பவும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் கன்சிஸ்டன்சி நம்ம லைஃப்ல இருக்கிறதுனால இட் கீப்ஸ் அஸ் அது ஒரு ப்ராக்ரஸ்க்கு நம்மள அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அது ஐ வில் நெவர் சேஞ்ச் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபாரெவர். பட் ஸ்லோயிங் டவுன் ஸோ தட் யூ கேன் ஜூம் இன், ஜூம் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நான் பேசப் போறேன். அப்படிங்கிறத பத்தி தான் நான் ரியலைஸும் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் வி யூஸ்ட் டு கால் திஸ் சேனல் வரூஸ் விளாக். இப்ப வந்து வரூஸ் ஜர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், என்னங்க இருக்கிற ஒரு 50லேருந்து 70 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இவ்ளோ நீங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அ யோசிச்சுட்டே இருந்தேன் நானு. பட் வித்தவுட் ஈவன் தட் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் சம் ரீசன் வந்து என்னோட வீடியோஸ் பிடிச்சதுனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் பேசிக்கலி மீ டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு பீப்புள் ஹூ சப்ஸ்கிரைப்ட் எக்ஸ்பெக்டிங் ஏதோ ஒண்ணு இவங்க போடுவாங்க, ஏதோ ஒண்ணு ஷேர் பண்ணுவாங்க, அத நம்ம லேர்ன் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் இத பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆம் ஐ தாட் பேசிக்கலி லைக் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்ல தான் நான் இந்த வீடியோவும் கிரியேட் பண்றேன். அண்ட் சோ மெனி பீப்பிள் செட் லைக் நீங்க வந்து 5 மினிட்ஸ் போடுங்க, 10 மினிட்ஸ் போடுங்க, இதுக்கு மேல போடாதீங்க. பட் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, என்னோட தாட்ஸ் எந்த மாரி ஃப்ளோ ஆகுதோ, அத மாரி பேசி நம்ம போடலாம். வியூஸ் வருது, வரல அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, ஐ வாண்டட் டு பேசிக்கலி லைக் ஷேர் சம்திங் வேர் யூ கேன் டேக் அவே. இந்த I couldn't call it conversation. It's a monologue predominantly. பட் காமெண்ட் செக்ஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். உங்களுக்கு உங்களோட கொஸ்டின்ஸோ, உங்களோட சஜஷன்ஸோ பிகாஸ் நானுமே ஜஸ்ட் லைக் யூ சர்ச்சிங் ஃபார் ஆன்சர்ஸ், லுக்கிங் ஃபார் சம் சஜஷன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதனால உங்களுக்கு ஏதாவது நல்ல சஜஷன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு டேக் இட் அப் அண்ட் தென் லைக் ரன் இட் இன் மை லைஃப் அண்ட் தென் ஆல்சோ ட்ரை டு think about it and talk about it in the video so that others can also like think from the same perspective. என்னோட goal of creating the video is not to send advice or send them that this is how you need to do, இதுதான் வந்து சக்சஸ் ஃபார்முலா, அதெல்லாம் கிடையாது. பேசிக்லி லைக் ஓப்பனிங் அப் another perspective. இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற என் மைண்டுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள வந்து நான் ஷேர் பண்றதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ டாக்கிங் அபவுட் ஸ்லோயிங் டவுன் இவென்ச்சுவலி. உங்களுக்கு என்னங்க வயசாயிடுச்சு ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நெறைய பேர் கேட்கலாம். எஸ், ப்ராப்ளி ஐம் ஜஸ்ட்
not too old and not too young as well. I'm like in my 30s, like 30 ஓட ஸ்டார்டிங்ல இருக்கேன் நான். என்னடா 30ன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன இப்போ எல்லாருமே ஆன்ட்டி ஆயிட்டோம். ஸோ அதனால 25 வயசுக்கு மேலே ஆனால் ஆன்ட்டிங்கிறாங்க. சின்ன பசங்களாம் நம்மளை பார்த்தா இது சொல்கிறாங்க. ஸோ அதனால ஐ எம் நாட் கோன் மைண்ட் ஆல் ஆஃப் தேட். பட் பியாண்ட் தேட் நிறைய ரியலைசேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி நடந்ததுல நான் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நம்ம டெம்பரரியா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று எனக்கு இருந்துட்டே இருந்தது. அதாவது நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல இவங்க என்ன இப்படி, ஹவு கேன் ஹீ சே சம்திங் லைக் தட் டு மீ, இவன் என்ன அப்படி என்ன நம்மள சொல்றது, இவன் என்ன நம்மள அப்படி சொல்றது, ஓ நமக்கு தெரியாதா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அடிக்கடி நமக்குள்ள வந்துட்டு போகும். இல்லைன்னா வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் செல்ஃப் டவுட்ஸ், ஐயோ நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை போல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி ஒர்க் லைஃப்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பீப்புளுக்கு வீட்லேயுமே பர்சனல் லைஃப்லேயுமே இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த தாட்லாம் வந்து இந்த ஈகோ இந்த இதெல்லாம் நம்ம என்னோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும்போது எனக்குள்ளேயே இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஃபைட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஜாப்ல இருப்போம், நாளைக்கு யூ வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், யூ வில் மீட் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் so many other things happen. எனக்கு நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குட் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணது, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணது வந்து என்னோட ஒர்க் பிளேஸில் மட்டும்தான். அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி மீட் குட் பீப்புள். லைக் குட் பீப்புளை மீட் பண்ணுறோம், இல்லை பீப்புளை மீட் பண்ணுறோம் அப்படின்னாலே இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஜட்ஜ், இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அதனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சாபட்டாச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஐவ் கான்ஷியஸ்லி மேட் அ லாட் ஆஃப் டெசிஷன்ஸ். பர்சனல் லைஃப்லேயா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப்லேயா இருக்கட்டும், ஐவ் கிவன் அப் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் தட் ஐவ் கிவன் அப் இஸ் anger and how is that related to slow living அப்படிங்கறத நான் சொல்றேன். anger is like one big cause. அதாவது என்ன சொல்றது, எல்லா பிரச்சனைக்கும் மென்டல், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் லைக் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு 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 பாய்சன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஆங்கர் வந்து ஐ ஹவ் லைக் ஐ வுடன்ட் சே லைக் கம்ப்ளீட்லி ஐவ் கிவன் தட் அப், பட் ஐ ஹவ் ஆக்சுவலி லைக் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட். நான் வந்து ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு பர்சன். நார்மல் சின்ன சின்ன விஷயமே நான் ரொம்ப பாதர் பண்ணேன். அது எப்படி அவங்க சொல்லலாம், யார் இவங்க, ஏன் இப்படி இதை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம். ரைட் நவ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிவிங் அப் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஐ ஸ்டாப்ட் லைக் அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். So that was like super helpful for me personally. இது வந்து I have been testing this out predominantly in my professional life. ஏன்னா அங்கே தான் நிறைய பீப்புள் கிட்ட நான் பேசுறதுனால அவங்க கிட்ட நான் வந்து இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவசரத்தில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. லைக் முக்கால்வாசி டைம் நம்ம வந்து லைக் வி யூஸ் ஸ்லாக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை வாட் எவர் கம்யூனிகேஷன் சேனல் யூ ஹேவ் அதில் நீங்கள் பேசுவீங்க. ஸோ ஒரு மெசேஜில் வந்து அப்படி சொன்னதை there's a lot of ways that you can take it. நீங்கள் நார்மலாக சொல்கிறதுனா நார்மலாக எடுத்துக்கலாம், இல்லை அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு இப்படி எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி ஐ டோன்ட் ரியாக்ட். சிம்பிளி அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா டூ திங்ஸ் ஐ வுட் டூ. இஃப் இட் இஸ் லைக் ரூடாக இருக்கோ இல்லை வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது அப்படின்னா ஐ வுட் ஜஸ்ட் பேசிக்கலி லுக் அட் த மெசேஜ் அண்ட் ஐ ஃபீல் தட் வே. ஐ வுட் நாட் ரிப்ளை டு இட் இமீடியட்லி. நான் உடனே ரிப்ளை பண்ணாமல் நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். பிகாஸ் நமக்கு வேலை ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால வேலை செய்ய முடியாது. என்டையர் டே போயிடும். நம்ம ஒன்று நினைப்போம், கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், இல்லை ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ எனிதிங். அந்த மொமெண்ட்டில் ஐ பேசிக்லி ஐ சூஸ் நாட் டு ரிப்ளை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளி 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படி ஒன்று ஐ பேசிக்லி லைக் சே லைக் கிவ் அ தம்ஸ் அப் ஆர் கிவ் அ ஹை ஃபை. இல்லைனா அது எதுவும் நான் இது பண்ண மாட்டேன். அடுத்த நாள் நான் வந்து ஓகே ஃபைன், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி டிலே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை, ரியாக்ட் பண்ணுறதை நான் டிலே பண்ணுவேன். செகண்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் நான் வந்து என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் ஸ்டார்டட் டு திங்க் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம மட்டும் வேலை செய்யல, அவங்களும் வேலை செய்கிறாங்க. நமக்கு மட்டும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு மட்டும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கும் இருக்குது. நமக்கு மட்டும் பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, அவங்களுக்கும் இருந்திருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ், அவர் இருந்துகிட்ருக்கும்.
and they're also human beings just like us, and they're also like working just like us. ஸோ அதனால um, let us think from their point of view. அவங்க வந்து ஏன் அப்படி சொல்றாங்க? ஒன்று அடிக்கடி நம்மள வந்து டேக் பண்ணாலோ, அடிக்கடி நம்மள வந்து மெசேஜ் பண்ணி நச்சரிச்சாலோ, இல்ல வந்து இதாயிடுச்சா, அதாயிடுச்சா, லைக் மைக்ரோ மேனேஜ் பண்ண வாட் எவர் இட் இஸ். ஐ பேசிக்லி டெண்ட் டு லைக் அவாய்ட் தட். ப்ரிடாமினென்ட்லி மைக்ரோ மேனேஜ் அப்படிங்கிற விஷயம் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்ல இருந்ததே கிடையாது, இன்க்ளூடிங் வேர் ஐ ஒர்க் ரைட் நவ். பட் இன்கேஸ் அவங்க வந்து இமீடியட்டா அவங்க நிறைய இடத்துல டேக் பண்றாங்கன்னு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்ன கேட்பேன் அப்படின்னா, இது ரொம்ப அர்ஜென்ட்டா இப்போ பண்ணுமா, இல்லை எப்போ, வாட் இஸ் த டெட்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை நான் இது பண்ணிக்குவேன். ஸோ லைக் ஐ செட், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படிங்கறத நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். தட் இஸ் மை செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் ஆங்கர். தேர்ட் ஸ்டேஜ் வந்து நான் என்ன, இப்போ இதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நான் என்னன்னா, நான் கரெக்ட், நான் தப்பு அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் இட் டு எனி ஒன். இஃப் ஐ ஃபீல் தட் நான் வந்து ஃபீல் பண்றேன் இதுதான் கரெக்ட், இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு, பட் இஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ டேட்டா டு ப்ரூவ் இட், என்கிட்ட ஒரு ஃபேக்டோ, ஒரு டேட்டாவோ, ஒரு ஸ்டோரியோ, இல்லை ஒரு ஒரு ரீசனிங்கோ, இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸோ என் கையில இல்லை, இது என்னோட முழுக்க முழுக்க இது என்னோட தாட் அண்ட் ஐடியா மட்டுமாவே இருக்கு அப்படின்னா, ஐ சூஸ் நாட் டு ஃபைட் பேக் ஆர் சே இதுதான் போகும், இதுதான் போகும். பிகாஸ் என்கிட்ட டேட்டா, கன்ஃபார்ம் டேட்டா கிடையாது இது ஒர்க் ஆகும் ஆகாதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட தாட்ஸை நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை இது இருக்காது, இதுதான் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தே ட்ரை டு பேசிக்கலி ஷேர், இல்லை நம்மள ஓவர் ஷேடோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை வந்து வாட் எவர், இது நம்ம திங்க் பண்ற விதம் தான். ஸோ ஐ பேசிக்கலி லைக் let them take a win, and I also acknowledge if that works, like நீங்க பண்ணதுதான், it has actually like worked. So அதனால I would not try to prove anything to anyone, and I don't need to prove anything to anyone as well. அந்த thought வந்து I've completely like removed. இதே விஷயத்த வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஐ சூஸ் நாட் டு ரிப்ளை, ரெஸ்பாண்ட் ஆர் சம்திங். நெறைய டைம் வந்து நம்ம கடைக்கு போம்போதோ, இல்ல இது லைக் ஏதாவது வாங்கும்போதோ, நம்மள வெயிட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னா, அங்க வேலை செய்றவங்களும் ஆக்சுவலா லைக் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் அஸ் அகைன். நம்மள மாரி அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க அங்க சிச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு, அவங்க மேனேஜர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்கள கத்துறதுனால ஏதாவது ஆகுமா அப்டின்னா, அ எதுவுமே வந்து லைக் நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால, அ அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் யாரையும் திட்டுறது கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ராங் ஹேபிட் ஆல்சோ இல்லைங்களா? நம்ப வந்து அந்த அவங்களோட சிச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க. நம்ப வந்து அங்க கால் சென்டர் பெர்சனாவோ, நம்ப வந்து இதுவா இருந்தாலோ, நமக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதான் நம்ப சொல்றோம். அண்ட் நாட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குமே அந்த மாரி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால ஐ ஹவ் ஸ்டார்ட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் சைட் ஆஃப் தேர் வேர்ல்ட். ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இது கூட ரீசனா இருக்கலாம். நம்ம இது பண்ண வேணாம், கத்த வேணாம், திட்ட வேணாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பியாண்ட் தட் நம்மளோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆப்வியஸா நமக்கு கோவம் வந்துரும். பிகாஸ் நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி இன்வால்வ் ஆயிருக்கு, டைம் அண்ட் மணி இன்வால்வ் ஆயிருக்குன்னா we definitely have to raise our voice. But முடிஞ்ச அளவுக்கு I'm trying to give up on anger. I think that's the first step that I'm trying to do, which is making me feel much better as a person. Um, என்ன பண்ண போறோம் இதனால அப்படின்னு சொல்லிட்டு. And second thing that I've started realizing is that um, stop, pause and appreciate the things that you have. இதை நான் ஏன் சொல்றேன்னா, லாஸ்ட் இயர் இந்த டைம்க்கு ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ஐ வாஸ் இன் த டயர் நீட் ஆஃப் லைக் சம் குட் ஜாப், மணி, லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ரொம்ப எனக்கு அது தேவைப்பட்டது. ஐ டிட் நாட் ஹாவ் எனி பர்பஸ் ஃபார் மீ டு லைக் லிவ். என்னோட ஹெல்த் கண்டிஷன் பேடாக இருந்தது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது என்னோட லைஃப்ல. ஸோ நான் வந்து எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஜாப் அண்ட் ஐ ஷுட் பி ஏபிள் டு லைக் ஃபீட் மை செல்ஃப் அண்ட் மை ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ். நம்ம எல்லாருக்கும் இஎம்ஐ இருக்கு. வி ஆல் கம் ஃப்ரம் அ வெரி லைக் இஃப் people are actually the sole breadwinners, அவங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க, பேயிங் த பில்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட், தே ஆல் ஃபீல் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஜேர்னி எல்லாரும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்டலி. ஐ மீன் லைக் இதை விட பெரிய கஷ்டம்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு ஜஸ்டிஃபை தட், பட் சொல்றேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது
ஐ ஹவ் ரியலைஸ் தட் நம்ம வந்து வேலை 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 இது வேணும் அது வேணும் மணி வேணும் இது வேணும் அது வேணும் ஏதாவது வேணும் 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 அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோமே தவிர வி ஹாவ் ஸ்டாப்ட் ரியலைசிங் நம்மளை சுற்றி என்ன அழகான விஷயங்கள் நடக்குது அது ஏன் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம் அது எப்படி நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நான் ரொம்ப 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 அது ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஆம், முன்னாடிலாம் வந்து இம்மீடியட்டா இது பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், இவ்ளோ நேரம் வேலை செய்யணும், இத பத்தியே திங்க் பண்றது, பர்சனல் லைஃப்க்கு வந்து டைம் குடுக்காம இருக்கிறது, என்னோட ஹெல்த்துக்கு டைம் குடுக்காம இருக்கிறது, ஆ அப்யூசிங் மை டைம் சோ மச் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ வந்து அ லைக் லிட்டரலி வந்து எப்படி சொல்றது? இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அப்படிங்கிற லெவலுக்கு நான் போயிட்டேன். அதாவது ஐ சூஸ் நாட் டூ டூ எனிதிங். லைக் லிட்டரலி எனிதிங். நத்திங் ஐ அம் டூயிங் ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. பிகாஸ் அப்படி பண்ணா மட்டும் தான் என்னோட மண்டே டூ ஃப்ரைடே ஐ கேன் கிவ் மை 100% அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். திஸ் ஐ ஹவ் பீன் டூயிங் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். அண்ட் couple of other things that I'm doing is like I have two pet cats. Probably I can show him. Like this one over here. And there's the other one over here who's sleeping. Like, don't look at my bed and things like that. It's very nasty. I have to clean பண்ணணும் நானு. ஏஸ்தட்டிக்காக இந்த ஃப்ரேம் வச்சிருக்கேன். பட் these both cats, they are helping me so much to realize how beautiful the life is. Um, லைக் நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் இல்லாதபோது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நான் என்ன விஷயம் இல்லையோ அது எல்லாமே இருக்கு. ஐ அம் நாட் டூயிங் எனிதிங் டு பேசிக்கலி லைக் பி ஹேப்பி அபவுட் இட். ஸோ அதனால ஐவ் ஸ்டாப்ட் டு வரி, கம்ப்ளெயின் என்ன இல்லங்கிறத ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, என்ன இருக்கோ அதுக்கு வந்து ஐம் அப்ரிஷியேட்டிங் காட் ஃபார் கிவிங் மீ ஆல் ஆஃப் தட். அப்ரிஷியேட்டிங் மை ஓன் செல்ஃப் ஃபார் பீயிங் ஏபிள் டு லைக் கெட் தட் ஃபார் மீ. அப்ரிஷியேட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபார் பீயிங் வெரி சப்போர்ட்டிவ் டியூரிங் இப்போ ஆக்சுவலா கஷ்டத்துல மட்டும் இல்ல. நம்ம எல்லா டைம்லயும் நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கான்ஸ்டன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அதுக்கு வந்து ஐம் ஸ்டார்டிங் டு நோட்டீஸ் இட். என்னோட பர்த்டே வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சது. ஐ திங்க் எக்ஸாக்ட்லி ஆமாம் கரெக்டாக போன வாரம் என்னோட பர்த்டே. போன தேர்ஸ்டே என்னோட பர்த்டே. ஐ டர்ன் 31. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன எல்லாருமே கேட்டிருந்தாங்க, "என்ன ரொம்ப ஹேப்பியா இல்லையா?" லைக் போன பர்த்டே விட போன பர்த்டே க்கு முந்தின பர்த்டே வந்து ஐ ஹேட் நோ ஒன் டு கட் கேக். ஐ டிட் நாட் ஹேவ் பிகாஸ் நான் ஒரு ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேர் வாஸ் லைக் சோ மெனி ப்ராப்ளம்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கோயிங் ஆன் ஃபார் த லாஸ்ட் 1-2 இயர்ஸ். ஐ டிட் நாட் ஈவன் என்னால ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. லாஸ்ட் பர்த்டேக்கு என்னால ட்ரெஸ் வாங்க முடிஞ்சது. ஐ வாஸ் ஏபிள் டு டேக் லாட் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ். ஐ வாஸ் ஏபிள் டு லூஸ் லைக் அ பிட் ஆஃப் வெயிட். இந்த இந்த இதுக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு லைக் அஃபோர்ட் ஃபார் அ ட்ரிப். நான் வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு மூணார் ட்ரிப் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். அண்ட் என் அம்மா எனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஐம் லைக் ஸ்பெண்டிங் இட் வித் மை மாம். லாஸ்ட் டைம் என்னால் அது பண்ண முடியல. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் என்னோட அம்மாவோட பர்த்டே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அண்ட் ஐ ஹேட் போத் மை கேட்ஸ் நெக்ஸ்ட் டு மீ. ஐ வாஸ் ஏபிள் டு டேக் குட் ரெஸ்ட். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கேக் கட் பண்ணல. எனக்கு புடிச்ச என்னோட டைம்ல எனக்கு என்ன பண்ண முடிஞ்சதோ அன்னைக்கு அது பண்ண முடிஞ்சது. ரஷ் பண்ணி எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நல்லா தூங்குனேன். எல்லாமே எனக்கு ஸோ பேசிக்கலி ஐவ் லைக் only one thing I was feeling at that point of time, being very grateful. If you ask me, like, am I happy or something? Still not. Because I'm trying to figure out what exactly is this happiness. Because if I'm என்னோட ஹாப்பினஸ் நான் வந்து எனக்கு இது கிடைச்சிட்டா நான் ஹாப்பி ஆயிருவேன், அது கிடைச்சிட்டா ஹாப்பி ஆயிருவேன் நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே கண்டிப்பா ஹாப்பி ஆக மாட்டேன். அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் ஐ எம் நாட் டிஃபைனிங் மை ஹாப்பினஸ் பட் பீயிங் just really very grateful about all the things, but definitely in search of what I should basically do to make myself happy அப்படிங்கிறத நான் இன்னும் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு பின் தட் ஆன் மெட்டீரியல் திங்ஸ். லைக் இது வந்தா நான் ஹாப்பி ஆயிருவேன், இது வந்தா நான் பெட்டர் ஆயிருவேன் அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். So the third thing I'm trying to do for slow living is basically like not to compete with others, compete or not to compete with my own self. Ideally,
கம்பீட் பண்ற ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணிட்டு, பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். எதுக்கு நம்ம கம்பீட் பண்ணணும்? யாருக்காக கம்பீட் பண்ணணும்? கம்பீட் பண்ணா நமக்கு பிரைஸ் கிடைக்க போதா? அது என்ன பிரைஸ்? அது எதுவுமே எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டூ மேக் எனிமீஸ். எவ்வளோ வருஷம் நம்ம வாழப் போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்சம் பூமர் மாரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் தட்ஸ் த ஃபேக்ட் இல்லையா? நம்ம எவ்வளோ வருஷம் இங்க இருக்க போறோம்? இந்த ஊர்ல இருக்க போறோமா? இல்ல என்ன பண்ண போறோம்? எதுவுமே நமக்கு தெரியாது. வி கேன் பிளான் டூ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனா நம்ம லைஃப் நம்ம பிளான் படி தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் லைக் இட்ஸ் த மேஜிக் ஆஃப் லைஃப் இஸ் திஸ் அன்சர்டனிட்டி இல்லையா? ஸோ அதனால um, that's something that I'm embracing a lot. Just go in the flow, not compete ideally. லேர்ன் பண்ணணும். என்ன பெட்டர் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி அதர் டே ஏதாவது புது விஷயத்த நான் லேர்ன் பண்றேன். ஆம், அது எப்படி நம்ம லைஃப்க்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதாவது புதுசா ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கிறேன்னாலோ, இல்ல புது விஷயம் நான் கத்துக்கிறேன்னாலோ, அது எப்படி நம்ப லேர்ன் பண்றது? அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்றேன். ஸோ ஐ அம் ட்ரைங் டூ பி அ பெட்டர் பெர்சன் தேன் ஐ வாஸ் எஸ்டர்டே. ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கலாம். அது அது புடிச்சுச்சுன்னா, அந்த விஷயத்த எப்படி இன்னும் நெறைய கத்துக்க முடியும். ஒரு பெட்டர்மென்ட் தான் நான் வந்து இது பண்றேனே தவிர, ஐ வுடன்ட் கால் மை செல்ஃப் கம்பீட்டிங். பிகாஸ் கம்பீட் பண்ண வி ஆல்வேஸ் லைக் வாண்ட் டு வின். வி கம்பீட் பிகாஸ் வி வாண்ட் டு வின். Bettering ourselves doesn't have an end. It keeps going. So அதனால I am trying to like get into this side, this philosophy, follow this philosophy for me. And fourth thing for my slow living is like I see a lot of people, like என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு, they are choosing என்ன சொல்றது? ஒரு ஐவ் சீன் அவங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி they are like very known in whatever, very established people in their own network. அவங்க பண்ற வேலைக்கு they were very well known, but they've chosen something different. ஐ வாண்ட் லிசன் டு மை ஓன் செல்ஃப். அதாவது என்னோட தாட்ஸ் கிளாரிட்டி வேணும். என்னோட பாடியில வாட் இஸ் மை பாடி ட்ரைங் டு கம்யூனிகேட் டு மீ? am I healthy, am I not healthy, இஸ் இட் ஓகே ஃபார் மீ டு ஈட் திஸ்? இது எல்லாமே நான் வந்து கவனிக்கணும் அப்படின்னா என் மைண்ட் ரொம்ப ஆக்கியபைடாக இருக்கக்கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் அஸ் டு ஃபால் சிக் ஆர் பி அன்ஹெல்தி ஆர் ப்ராக்டிஸ் லைக் கெட் அ லாட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் இன் ஆர் லைஃப் ஸ்டைல் இஸ் நம்ம மைண்டு நம்ம மைண்ட் சொல்றத நம்ம கவனிக்கிறது இல்ல. நம்ம பாடி சொல்றத நம்ம கவனிக்கிறது இல்ல. ஸோ ஐவ் ஸ்டாப்ட் டேக்கிங் டூ மச் லோட் so that I can listen to my body, I can listen to my own self, I can listen to things that are trying to communicate something to me. So அது இந்த விஷயங்கள்லாம் வந்து I am trying to practice. And last and foremost நான் வந்து என்ன ட்ரை பண்றேன்னா, um, you cannot, I don't know if you can call this spirituality or something like that, because I'm trying to search the soul searchingலாம் நான் சொல்ல மாட்டேன். Because it's too soon to basically, or for me at least, like it's too soon for me to get there. um, I want to keep working, I want to keep learning, I want to be a better person, better professional. um, that is there for sure. ஃபிஃப்த் திங் நான் வந்து என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஐ எம் ஸ்டில் லைக் இன் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் இஸ் லைக் மூவ் மை செல்ஃப் மோர், கீப் மை செல்ஃப் வெரி ஆக்டிவ். ஏன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து எக்ஸ்ட்ரீம்ஸில் தான் இருந்திருக்கேன். ஒன்று டூ மச் ஒர்க் இருக்கும், ஐ வில் பி லைக் ஆன் த ரன். இல்லை ஒர்க்கே இருக்காது, ஐ வில் பி லைக் லேசிங் அரவுண்ட். So lazing around is okay when it is like, you sleep for 1 or 2 hours or something like that. Like you can take an afternoon nap, like just lie down, think, introspect. That is okay. But when you lie, you are just like நீங்க பெட்ல படுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, மூவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினை வந்து நீங்க யூ ஆர் ஆக்சுவலி நாட் மேக்கிங் இட் ஆக்டிவ், பட் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் செல்ஃப் டூ மச். அதில் திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. You're just straining your eyes, you're straining your brain to take unwanted content at this point of time. So மூவ் பண்ணணும் அதிகமா அப்படிங்கிறதுக்காக லைக் யா வி கோ டு ஜிம் லைக் ஃபார் லைக் an hour and a half. அதுக்கப்புறம் உட்காந்து ஐ ஜஸ்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லேப்டாப், ஐ வாட்ச், சாப்பிட்றோம், உட்காந்து தூங்குறோம், லைக் வெரி மினிமல் ஆக்டிவிட்டீஸ். அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாலாம் வந்து துவைக்கிறது என்ன, எனக்கு அட்லீஸ்ட் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்குமாச்சு எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. மாவாட்டணும் அப்படின்னா அந்த அந்த இது இருக்கும்ல,
உரல். உரலா? குழவியா? அம்மி. உரல். உரல் தான். உரல் இருக்கும். அது வந்து என் பாட்டி வந்து ஆட்டுவாங்க. இல்ல நான் வந்து பாட்டிக்கு ஆட்ட ஹெல்ப் பண்ணுவேன். என் பாட்டி வந்து அதில கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிசி, இந்த உளுந்து இதெல்லாம் போட்டு, தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுவாங்க. ஸோ வீட்ல வந்து நாங்க தான் பெருக்குவோம். கூட்டி பெருக்குறதெல்லாம் நாங்க தான் பண்ணுவோம். தொடைக்கிறது மாப் இருந்தது கிடையாது. லைக் என் பாட்டி ஒரு 70 வயசுல ஒரு நார்மல் துணி இருக்கிறது கீழ வச்சு கீழ உட்கார்ந்து அவங்க தொடைப்பாங்க. ஸோ நான் நெறைய விஷயங்கள் லைக் துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டுருந்தோம். குடம் எஸ்பெஷலி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல நெறைய இருந்ததுனால, குடம் தூக்குறது நெறைய இருந்தது. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே குடம்லாம் தூக்கிட்டு வருவேன். தண்ணி எடுத்துட்டு வருவேன். அதெல்லாம் இங்க இப்ப இருக்கிறதில்ல. லைக் கம்ஃபோர்ட் வேணும். நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே குறையுது. ஸோ அதனால எப்படி அதிகமா மூவ் பண்றது? வாக் பண்றதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆம் சன் சன்லைட் எடுக்கிறதுக்காக பீச்சுக்கு போலாம், வாக் பண்ணலாம். அங்க போய் அப்டின்னா, ஒரு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நாள் நல்லா இல்ல. ஸோ கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியல. ஸோ அதனால என்ன பண்ணலாம்? யூஸ்ட் டூ லைக் ஒரு லைக் சின்ன வயசுல இருக்கும்போது டேக்வாண்டோ கத்துக்கிட்டேன். ஐ வாஸ் இன் ஹர்டில்ஸ், ரன்னிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். Do I need to do something so that I'm like, excited and looking forward to அப்படிங்கும்போது, there's something common, டான்ஸ். ஆ பெரிய டான்ஸர் கிடையாது. ஸோ டான்ஸ் பத்தி நம்ம இது பண்ணுவோம். மூவ் பண்ணுவோம். நெறைய மூவ் பண்ணுவோம். வேர்க்கட்டும். அதெல்லாம் நம்ம பண்ணும்போது, நம்ம பிரெயின் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஐடியாஸ் நெறையா வரும். இது எப்படி நம்ம அகைன் பெட்டர்மென்ட்க்காக என்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியுமோ, அது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஐ திங்க் த நெக்ஸ்ட் திங் தட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் லைக் uh, get minimal things like or stop buying a lot of things. Minimalism is something that I'm trying to like aim. um தேவை தேவைன்னா வாங்கலாம், தேவை இல்லைன்னா அது வாங்க வேணாம். லைக் ஐ பேசிக்கலி ஸ்டார்டட் ஹேவிங் திஸ் சார்ட் தட் இந்த திங் வேணுமா, லைக் இந்த திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்கு. எந்த அளவுக்கு தேவை? இது எவ்வளோ பைசா ஆகுது? இது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா? இஃப் வி கேன் அஃபோர்ட் இட், ஒரு ஷார்ட்டா இல்ல இஎம்ஐ நம்ம பே பண்ணணுமா? ஆல்ரெடி நம்ம என்ன இதுல இருக்கோம். பட் பியாண்ட் ஆல் தட், டு வி நீட் இட் ஆர் நாட்? இது அத்தியாவசியமா? இஸ் இட் கோயிங் டு மேக் அவர் லைஃப்ஸ் ஈஸியர்? இஸ் இட் கோயிங் டு மேக் மீ லைக் என்னோட பாத்ல அது ஹெல்ப் பண்ணுமா? இல்லையா? தென் ஐ டோன்ட் நீட் இட். ஸோ இந்த விஷயம் நான் ரொம்ப அதிகமா பண்றேன். லைக் ஸ்டாப்ட் ஸ்பெண்டிங் டூ மச் ஆன் அன்னெசசரி திங்ஸ். லைக் நெறைய கெமிக்கல்ஸ் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸ்கின் கேருக்கு இது வாங்கலாம். இத பார்த்தா இந்த ட்ரெஸ் வாங்கணும். அத பார்த்தா நத்திங். ஸ்லோலி ஐ அம் ட்ரைங் டு லைக் ஷிஃப்ட் டூ மினிமலிசம். ஸோ எஸ், இந்த விஷயங்கள்லாம் நான் அடாப்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஐ அம் லேர்னிங் சோ மச் அண்ட் இட் இஸ் ஹெல்பிங் மீ அ லாட் ஆஸ் அ பெர்சன். பிகாஸ் சி அ நெறைய விஷயம் வந்து கத்துக்கலாங்க. அதாவது என்னன்னா, நான் மார்க்கெட்டியர் ஆகணும், நான் இதுவாகணும், அதுவாகணுங்கிறது அந்த ஸ்கில்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் த சுப்பீரியர் மோஸ்ட் திங் ஃபார் அஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ். பிகாஸ் இது யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. நம்பளா வந்து ஸ்டாப் பண்ணி, அப்சர்வ் பண்ணி நம்ம எங்க தப்பு பண்ணிட்டுருக்கோம், என்ன நம்ப பண்ணிட்டுருக்கோம், எப்படி நம்ப இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆம் நமக்கு நம்மளே உண்மையா இருக்கிற விஷயம். ஆம் is the first form of the like being true to yourself, being loving yourself. By self love, what I mean is not getting so many things. உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது, மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூர் டூயிங் குட் டு ஹியூமனிட்டி. ஆப்வியஸாக உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு லைக் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபெலோ ஹியூமன் பீங்ஸாக இருக்கட்டும், யூ வில் ஸ்டார்ட் பீயிங் கைண்ட். ஸோ ஐ திங்க் இதெல்லாமே வந்து இட் இஸ் மேக்கிங் மீ அ கைண்டர் பர்சன். இட் இஸ் மேக்கிங் மீ அ பர்சன் ஹூ இஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப். திங்க் பண்ண வைக்குது நிறையா என்ன. I think these are our like basic and major quality for human beings to be motivated forever. Because நீங்க மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ கன்சிஸ்டன்சி எந்த விஷயமா இருந்தாலும் wherever whatever we are trying to achieve, um, அது வந்து யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த பேசிக்ஸ். ஸோ ஐ ஆம் ட்ரைங் டு ஃபிக்ஸ் த பேசிக். ஐ வில் பி டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் அதர் திங்ஸ் தட் ஐ எம் டூயிங் டு ட்ரை ஃபிக்ஸிங் த பேசிக். எந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால நான் வந்து இட்ஸ் பேசிக்லி லைக் என்ன பில்டிங் அண்ட் பப்ளிக் மாதிரி ஐம் கோயிங் டு லைக் ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஐம் டூயிங் தட் ஐம் நாட் ஏபிள் டு டூ, ஃபெயிலியர்ஸ், சக்ஸஸஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அண்ட் நீங்களும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க, என்ன ஃபார்ம்
என்ன மாதிரி லைஃப் நீங்க லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாரி வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அன்டில் தென், see you all in the next video. Bye.